இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனங்கள். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமகிழ்ச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். இந்த வார்த்தையில் கூட பாருங்கள், ஆவியானவர் நமக்காக நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தம்மை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எவ்வளவு அவர் நமக்காக பரிந்து பேசும் ஆவியானவர், நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் எப்படி பண்ணுதாராம்? நாம் தெரியல, நமக்கு எப்படி அதை கேட்கணும் அப்படின்னு தெரியல. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் நமக்கு தெரியல, அதை எப்படி கேட்கணும் அப்படின்னு தெரியாதனால ஆவியானவர் நமக்கு பக்க பலமாக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த கிருபை நமக்கு கிடச்சிது. அதுக்கு முந்தின வருஷத்துல பார்த்தா நம்ம காணாததை நம்பினமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடே காத்திருப்போம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாது, ஆனால் அது நடக்கும். அதை ஆண்டவர் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவில் அது வரும், அது போய் சொல்லாது, தாமதித்தாலும் அது காத்திரு அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கலாம். அதே மாதிரி சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. காணாததை நம்பினோமாகில் அதை நம்ம நம்பினோம்னா அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருக்கணும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு இப்போ தெரியாது, பின்னால் தான் அதனுடைய ஆசீர்வாதம் தெரியும். அது நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணுமா? பொறுமையோடு காத்திருக்கணுமா? நமக்கு அந்த பொறுமை தான் இல்லை. கர்த்தரிடத்தில் நம்ம அந்த பொறுமையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமை உள்ளவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி யாக்கோபில் இருக்குது. அப்போது அந்த பொறுமை, யோபு பொறுமையாக இருந்தனால என்ன செஞ்சார்? என்ன கிடைத்தது? 2 மடங்கு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையோடு இருக்கும்போது ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை தருவார். ஈசாக்கு கூட அநேக துறவுகள் தோண்டுவான். பெலிஸ்தர் ஆக்கிரமிப்பாங்க, ஆனால் கடைசி ஈசாக்க ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில காரியங்கள் நமக்கு எப்படி தோல்வியாக தெரிந்த மாதிரி இருக்கும். இது எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் அது நமக்கு நன்மையாக வந்துக்கிட்டு இருக்கு நம்ம நோக்கி. அதை நாம் நம்பணும். காணாததை நம்பினமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும்போது தான் ஆண்டவர் ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாராம். அப்போ நம்ம பலவீனப்பட்டு இது எப்படி நடக்குமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ அப்படின்னு வேதனையோடு அவருடைய பாதத்தில் காத்திருக்கும்போது நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பார்த்தீங்களா? நமக்காக வேண்டுதல் செய்ய ஒரு ஆவியானவர் இருக்கிறாரே, நாம் எதுக்காக கவலைப்படணும்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதுன்னு நமக்கு தெரியலை. நம்ம எப்படி அதை ஜெபிக்கணும், எப்படி கேட்கணும், அதுக்காக நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியல. அப்போது நம்ம ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறாராம்? நமக்காக பிதாவினிடத்தில் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறாராம். இவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்காரு பார்த்தீங்களா? அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே நாம் காணாததுக்காக பொறுமையோடு காத்திருப்போம். அது வரப்போகுது. அந்த காரியத்துக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கும்போது நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறதுக்காக ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிறார். அவர் நமக்காக, நாமல்ல, நமக்காக நம்முடைய நாவிலிருந்து, நம்முடைய சிந்தனையிலிருந்து அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்போ அது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறாராம். அப்படி நமக்காக பாரம் எடுக்கிற யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆவியானவர் நமக்காக பாரம் எடுத்து நம்மை வழி நடத்துகிறார். இதை நாம் விசுவாசிப்போம். என்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். அப்போ நமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த வழியில் நீர் கொடுத்த அந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் வரப்போகிற அந்த காணாத காரியத்தை விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்து எங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்கிறீங்களே, அதுக்காக ஒரு நன்றியோடு நாங்கள் காணப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதை ஏற்றவர்கள் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஆமென்.